நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அதே ஈரான் அமெரிக்கா போர் இது பற்றிய செய்திகள் தான். இது பரபரப்பான செய்தியோ பரபரப்பில்லா செய்தியோ ஆனால் அப்டேட் இருக்குது. என்னென்னா சில நேரம் நம்ம நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க என்ன இது ஈரானை பற்றி ரொம்ப பேசிட்டே இருக்குமே போர் அடிக்குது அப்படின்றாங்க. இது போர் அடிக்கிற சமாச்சாரம் இல்லை. அங்கே தினந்தோறும் புதுசு புதுசாக நடந்துக்கிட்டு இருக்குது. சிலர் என்ன சொல்கிறாங்க, எப்போ தான் போர் சண்டை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ஆர்வமாக கேட்குற மாதிரி தெரியுது. இது சண்டைங்கிறது நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் தட் இது மாதிரி வீடியோ கேம் மாதிரி பார்க்குற விஷயம் இல்லை. இது ஒன்ஸ் அங்கே போர் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா உண்மையிலேயே பெரிய அளவு இழப்பு, சாதாரண இழப்பு இல்லை. அது என்ன சொல்கிறது, இந்தியாவுக்கும் பெரிய பாதிப்பு வந்துடும். அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் ஒரு இந்தியனா ஒரு தமிழனா நமக்கு இதை பற்றின ஒரு விவரம் வேணும். அது நம்ம இப்போ பேசுகிறதுனால நீங்கள் கேட்குறதுனால போர் அங்கே நின்றுமா அப்படின்னா இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயமும் இல்லை போர் வரக்கூடாது அப்படின்னு விரும்பினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான விஷயங்கள் ஒன்று ஒன்றா போய் மாறி 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 போய் போர் வரக்கூடாது அப்படின்ற ஒரு சூழல் வரலாம் அப்படிங்கிறது தான். இது ஒரு சின்ன நைப்பாசை தான். ஓகே, இதை பற்றின டீட்டெயில் என்னென்ன இருக்குது அப்படின்னு இன்றைக்கி அப்டேட்டு பார்க்க போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல் சார்பில்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்கள் ஆதரவு லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்க. நன்றி. அமெரிக்க கப்பல் நேற்று யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனில் யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்டு அந்த கப்பலில் டாய்லெட் இஷ்யூ பெருசாக ஓடிட்டு இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அப்டேட் என்ன இருக்குது சொல்லுவோம். ஏன்னா டாய்லெட்டுங்கிறது ஒரு அசிங்கமான அருவருப்பான விஷயமெல்லாம் இல்லை. அந்த டாய்லெட் இஷ்யூ என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, ஏன் இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் நம்ம பேச போகிறோம். இப்போ அமெரிக்கா உண்மையிலே தோல்வி பயத்தில் இருக்குது. ட்ரம்ப் அங்கே பேசுகிற பேச்செல்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த வீடியோலாம் பார்த்தா பழைய ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அப்படி சும்மா தைரியமாக பயங்கரமாக பேசுவார்ல, அந்த ட்ரம்ப் இல்லை. இப்போது அந்த பேச்சே ஒரு மாதிரி மாறுது. ஏன்னா பல இடங்கள்லேருந்து அவருக்கான எதிர்ப்பு அடி அப்படிலாம் இருக்கும்போது அந்த பிரச்சனை அவருக்கு இருக்குது. இப்போ எப்படின்னா இங்கே டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இதில் நம்ம பார்க்குறோம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் அவர் ட்ரம்ப் சொன்னதாக சொல்கிறாங்க, நாங்கள் ஈரான்கிட்ட இந்த அணு ஆயுதம் அணுசெறிவு அதாவது என்ரிச்மெண்ட் இது பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறோம். போன வருஷம் இப்படித்தான் 12 நாள் போர் அங்கே நடந்துச்சு, நாங்கள் அடித்தோம். ஆனாலும் அவங்க திரும்ப கன்டினியூ பண்ணுறாங்க, நம்ம சொல்ல கேட்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நம்பர் 1 அப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஈரான் பற்றி சொல்லும்போது ஈரான் என்ன கடந்த ஒரு 47 வருஷமாக அவங்க என்னத்தை சாதிச்சிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, தீவிரவாதிகளை உலகத்தின் நம்பர் 1 தீவிரவாதிகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக தான் ஈரானை நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆள் காசிம் சுலைமானி அவரை தூக்கணும். அது ஒரு மிகப்பெரிய விஷயம், ஏன்னா நாங்கள் தான் தூக்கணும். ஆனாலும் ஈரான் திருந்தலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி அது சொல்ல விஷயமே உள்ளுக்குள்ளே பிரச்சனையை வச்சுக்கிட்டு பயத்தை வச்சுக்கிட்டு, ஆனால் ஏதாவது சொல்லி 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 நோண்டி விட்டு ஈரானை கோவப்படுத்தி எதை பண்ணியோ ஒன்று அடிபணிய வைக்கணும் அல்லது ஏதாவது ஒன்று நடந்து முடியணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும்போது அந்த சொல்கிற விஷயத்தை பார்த்தா காசிம் சுலைமானியை நாங்கள் தான் கொன்னோம், ஆனால் அவரை தூக்கணும். ஆனாலும் இவன் ஈரான் திருந்தலை, அதனால் அந்த ரெசிம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஈரான் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சில மாதங்கள்லேயே ஒரு 32,000 போராட்டக்காரர்கள் போராட்டக்காரர்கள் அவங்கள கொண்டு குவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அலோவ் பண்ணவே முடியாது. இது என்ன ஒரு மோசமான விஷயம். ஈரான் பார்த்திங்கன்னா அந்த மக்களை அவங்களுடைய நாட்டு மக்கள்லேயே அந்த போராட்டக்காரர்களில் 32,000 பேரை கொண்டிருக்காங்கன்னா இது சாதாரண விஷயமா? இது யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லையா? நாங்கள் கேட்போம். அது கேட்குறதுக்காக கப்பல் நிறுத்தியிருக்கோம், நிறையா ஃபைட்டர் ஜெட் இதெல்லாம் கொண்டு நிறுத்தி வச்சுருக்கோம். நாங்கள்லாம் சும்மா விட மாட்டோம். அட பாவிகளா, நீ ஆயுதம் கொடுத்து காசாவில் அவ்வளோ பேரை கொண்டாங்க. காசாவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் வெஸ்ட் பேங்க்கில் அவங்க ஆயிரக்கணக்கான பேரை பிடிச்சிட்டு போய் சாகடிச்சாங்க, பிடிச்சி போய் இன்னும் ஜெயிலில் போட்டிருக்காங்க. இங்கே லட்சக்கணக்கான பேரை கொண்டு குவிச்சிருக்காங்க. இதை பற்றி கண்ணுக்கே தெரியல. இங்கே 32,000 பேர் ஈரான் மக்கள் கொண்டுட்டாங்களாம். உங்களுக்கு அப்படியே அப்படியே அதில் பாசம் அல்லது மனிதாபிமானம் அப்படி உருகி ஓடுது உங்கள்கிட்ட என்னையா இது கேட்குறவங்களாம் கேனைங்க. உலகத்தில் இருக்கிற மற்ற அத்தனை பேரும் நாட்டுக்காரங்க பூரா கேனைங்களை இருப்பாங்கன்னு நினைப்பில் இது பேசுகிறது. இது கரெக்ட் இல்லை. இது
ட்ரம்ப் வந்து திருந்தணும் அல்லது விரைவில் இது இப்போ சூழல் அப்படித்தான் இருக்குது, திருத்தப்படுவார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்க கலை யதார்த்தம். இப்போ இந்த மாதிரி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரம்ப் வந்து ஊர் உலகம் பூரா இங்கே ஆப்கானிஸ்தானில் பிரச்சனை, அங்கே ஏகப்பட்ட பேரை கொண்டிருக்காங்க, வியட்நாம் சொல்லவே வேண்டியதில்லை, ஈராக்கு அவ்வளோ பேரை கொண்டிருக்காங்க, இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு ஈரான் வந்து போராட்டக்காரர்கள் அவங்கள பூரா வந்து 32,000 கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன வந்து முன்னாடி வந்து நம்ம ஊரில் ஒரு கிராமங்கள் இல்லை எல்லாத்தையும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பைத்தியக்காரனுக்கு மற்றவங்கள பார்த்தா பைத்தியமாக தெரியுமா. அதாவது ட்ரம்ப்புங்கிற ஒரு இந்த மாதிரி ஒரு குலகாரன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ட்ரம்ப்புன்ற ஆள் வந்து ஒரு பைத்தியக்காரன் மாதிரி. அவன் வந்து ஊர் உலகத்தில் மற்றவங்கள பூரா பார்த்தா பைத்தியக்காரனா இல்லை முட்டாளாக தெரியுது போல இருக்குது. ஒரு முட்டாளுக்கு தான் மற்றவங்கள பார்த்தா எல்லாம் முட்டாளாக தெரியும் போல இருக்குது. ஸோ அதனால் இவர் சொல்கிறது வந்து என்னமோ இவர் வந்து அந்த மக்கள் மேலே, இந்த உலகத்து மக்கள் மேலே ஒரு பெரிய பாசக்காரன் மாதிரி இப்படி பேசுகிற பேச்செல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப அது கேட்குறதுக்கே வந்து அருவருப்பாக தான் இருக்குது. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் கடைசி அப்படி சொன்னார், இந்த பாருங்கள், உலகத்திலேயே மிக வலிமையான இராணுவம் வந்து மிலிட்ரி வந்து யூஎஸில் உள்ளது, அதை யாரும் மறந்துடாதீங்க, பார்த்துக்குங்க, எதாவது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, நாங்கள்லாம் பயங்கரமான ஆட்களாக்கும், உலகத்திலே நம்பர் 1 மிலிட்ரி பவர் எங்களோட தான், அதை வந்து பாருங்கள், முக்கியமாக ரஷ்யா, சைனா, இந்த பக்கம் மிடில் ஈஸ்ட்டில் ஈரான், அப்புறம் நார்த் கொரியா, இவங்கெல்லாம் பார்த்துக்குங்க, நாங்கள் தான் ரொம்ப பயங்கரம், பெரிய ஆட்களாக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட அது சொல்கிற விஷயம் பார்த்தா அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஃபேமிலி தெரியுமா, எங்களுடைய பரம்பரை தெரியுமா அப்படின்னு பேசுவாங்கல்ல. அந்த மாதிரி உலகத்திலே மிகப்பெரிய இராணுவ பலம் அமெரிக்காவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தற்பெருமையோ அல்லது வந்து காட்டில் வந்து தனியாக போகும்போது பயத்தில் போகிறவங்க வந்து சத்தமாக பாட்டு பாடிட்டே போவாங்கல்ல, எப்போ அப்படியே இது நான் யார் அப்படின்னா பயங்கர வலிமையானவனாக்கும், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து கத்திகிட்டே போவாங்க. பேய் பயம் இருக்கும், நாய் பயம் இருக்கும், அதாவது பயத்தில் வந்து பயத்திட்ட கத்திட்டே போவாங்கல்ல. அது மாதிரி ஒரு கிறுக்கன் வந்து கத்திட்டு போகிற மாதிரி தான், அது கத்துற மாதிரி தான் நமக்கு வந்து இவர் பேசுனது தோணுச்சு. ஸோ அது வந்து என்ன அடுத்து இந்த மாதிரி ஒரு கிறுக்கங்கிட்ட மாட்டின உலகம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறதான் எல்லோரும் எதிர்பார்த்து காத்துக்கிடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரி, இப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒரு சூழல் ஏன் அப்படி வருது அப்படின்னா, சைனா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, F-35 வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஸ்டெல்த்து, இருக்கிற ஸ்பீடு, அது வந்து ரேடாரில் சிக்காது, அது கேரி பண்ணக்கூடிய அந்த மிசைல்லாம் பயங்கரமான மிசைல். F-35 தான் உலகத்திலே இன்றைக்கி இருக்கிற டாப் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த F-35 கண்டுபிடிச்சி டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு சீனா ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் ஈரானுக்கு இப்போ சப்ளை பண்ணியிருக்கு. அதோட பேர் வந்து அந்த போகிற போக்கில் படித்த வந்து அதோட பேர் என்ன அப்படின்னா, இது வந்து OLC-8B அப்படிங்கிறது. ஸோ இது வந்து F-35 கில்லர் இது. ஸோ இங்கே ஈரானில் அவன் F-35 வந்து திருப்பி அடித்து சோழி முடிக்கிறதுக்கு ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் இருக்குது, கப்பல் அடிக்கிறதுக்கு இருக்குது, இஸ்ரேலாக இருக்கட்டும் இவங்க தளமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கெல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்கன்னா, இவங்க கையில் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு இல்லை, அவங்க கையிலையும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி சைனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், ஈரான் சொந்தமாக வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் சேர்த்து குமிச்சு வச்சுருக்காங்க. அங்கே வந்து உணவுப் பொருள் குமிச்சிருக்கோ இல்லையோ, அல்லது கடைகளில் மற்ற மக்களுக்கு தேவையான பண்ட பாத்திரங்கள்லாம் குமிச்சிருக்கோ இல்லையோ, அந்த நாட்டில் ஆயுதங்கள் குமிச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த இதோட அமெரிக்கா விட்டுட்டு ஒம்பாடு போயிட்டுருக்கணும், நான் வந்து சண்டைக்கு வரலை, நீயா வர்ற, நீயா பேசணுங்கிற, இந்த மாதிரி அணு ஆயுதத்தை ரெண்ட்ரிச் பண்ணக்கூடாதுன்ற இதெல்லாம் சொல்லிவிட்டு வந்து உன் கப்பலை வந்து நிறுத்தியிருக்க. அந்த கப்பலோட நிலைமை அதுதான். இப்போ நேற்று வந்து என்ன முக்கியமாக என்ன பேசியிருந்தோம், ஒரு டாய்லெட் விவகாரம், அந்த என்ன சொல்கிறது, அவங்களுடைய போரோட முறையவே மாற்றுது. இப்போ வந்து ஃபுல்லாக டீட்டெயிலெலாம் பார்க்கும்போது என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி USS ஜெரால்டு ஃபோர்ட் இதுதான் இருக்கிறதுலே நம்பர் 1 பிக்கஸ்ட்டு பெரிய கப்பல், 5000 பேருக்கு மேலே அங்கே இருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா 4600 பேர் வந்து தொடர்ந்து 5000 பேர் அங்கே இருக்கிறது வந்து தொடர்ந்து அவங்க டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அடைச்சிக்கிறது தான். இது ஏன் அடைக்குது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தாங்கன்னா, நம்ம டிஷர்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த டிஷர்ட்டை சுருட்டிக்கிட்டு உள்ளே போட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கயிறு, அங்கே கட்டுற கயிறுன்னு உள்ளே போனால் உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஃப்ளஷுக்குள்ளே வந்து அதையும் போட்டுறாங்க. இது வந்து என்ன ஞாபகத்தை வருது அப்படின்னா, இப்போ நீயா நானாவில் வந்து ஒரு வாட்டி இதை பார்க்கும்போது வந்தது. இங்கே சில கம்பெனிகளில், அது வந்து என்ன கம்பெனி பர்டிகுலராக சொல்ல வேண்டியதில்லை, சில ஒரு ஹை லெவல் சொல்லுது ஒரு மாதிரி, அந்த மாதிரி கம்பெனிகளில் ஆண் பெண் வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி அடிக்கடி டாய்லெட் வந்து அடைச்சது.
அதை வந்து கீழே என்னென்னு எடுத்து அடைக்கிறது என்னென்னு பார்த்தா எல்லாம் வந்து இந்த காண்டமாக எக்கச்சக்கமாக கிடந்துச்சு, குவியலாக கிடந்துச்சு அப்படின்னு நீயா நானால பார்த்தோம். இப்போ இங்கே வந்து காண்டம் கிடக்கவே இல்லையோ, இருக்கிறப்பறம் ஒரு டிஷர்ட்டை சுருட்டி உள்ளே தூக்கி போடுறான்னா அவன் எப்பேற்பட்ட மனநிலையில் இருப்பான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா 2025 இந்த யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்டு அதில் வந்து போன மார்ச் 18ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க வந்து அதில் மொத்தம் 600 சொச்சம் டாய்லெட் இருக்குது. எவ்வளோ டாய்லெட் மொத்தம் அப்படின்னா ஒரு 650 டாய்லெட் மொத்தம் இருக்குது. அதில் 205 டாய்லெட்டு எப்போ பார்த்தாலும் ரிப்பேர் அடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு டெக்னீஷியன் இருப்பாங்கல்ல, அவங்க பார்த்தா 19 மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் முடிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் அடைச்சிக்கிட்டே இருக்குது, உடஞ்சிருக்கு, இது இருக்குது, பிரச்சனை இருக்குது, லீக் ஆகுது, தண்ணி வருது அப்படின்னு இங்கே வந்து ஒழுங்காக டாய்லெட் போக முடியாமல் கிட்டத்தட்ட ஆண் பெண் எல்லாம் வந்து க்யூவில் அரை மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் நிற்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்பர் ஆஃப் டாய்லெட் வந்து குறைஞ்சி போச்சா, இது ஃப்ளஷ் அவுட்டுக்கு பிரச்சனை இருக்கா, அப்போ மற்ற டாய்லெட்டும் பிரச்சனை வருதா. இதில் என்னென்னா அது வெளியேற்றக்கூடிய வால்வு வந்து சிங்கிள் வால்வாக வச்சுட்டாங்களாம். இது வந்து டெக்னிக்கல் விஷயம். அதனால் ஒரு வால்வு இடத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மொத்த டாய்லெட் அடைச்சிக்கிறது அப்படின்னு. ஸோ இவ்வளோ பெரிய கப்பல் இவ்வளோ தூரம் செஞ்சாங்க. அதுக்கு வந்து இந்த டாய்லெட் பிரச்சனையை வந்து கவனிக்க மாட்டாங்கல்ல. இந்த டாய்லெட் பிரச்சனை அங்கே போகிற வந்து மென்டலாகி தெரியுறாங்க. ஏன்னா இங்கே வெளியில் வந்து நிலத்துக்கும் போக முடியாது, இங்கேயும் வெளியில் உட்கார முடியாது. நம்ம என்ன கிராமமாக போய் ஹாயாக காத்தாட போய் உட்கார்றதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பிரச்சனை வந்து சீரியஸ் இஷ்யூவாக போய்கிட்டு இருக்குது. அப்புறம் ஏற்கனவே நேற்று சொன்னது அதை திரும்ப வந்து ஃபாலோ அப் பார்த்தோம்னா அங்கே இவர் கெயின் வந்து சொன்னாரே அமெரிக்காவில் அந்த பென்டகனில் அதை வந்து ரொம்ப சீரியஸ் இஷ்யூவாக போய்கிட்டு இருக்குது. ட்ரம்ப்போட வாய்ஸ் வந்து அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கார். இப்போ என்னென்னா நாளைக்கு இங்கே ஜெனீவாவில் 3rd ரவுண்டு பேச்சுவார்த்தை, அதுவும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்க போகுது. ஈரான் அவங்க சைடில் பிடிவாதமாக இருக்காங்க, அமெரிக்கா அவங்க சைடில் முரண்டு பிடிக்கிறாங்க. பிடிவாதங்கிறத முரண்டு, நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அடுத்த வீட்டில் வந்து இந்த வீட்டில் இருந்து இப்போ சோறு கட்டாத, இந்த இடத்துல இது செய்யாத, இந்த இடத்துல கிச்சன் வைக்காத அப்படின்னு அடுத்த வீட்டில் சொல்கிற மாதிரி வந்து அடுத்த நாட்டுக்குள்ளே வந்து இதை செய்யாத அதை செய்யாதுன்னு சொல்லி உரண்டை இழுக்கிறது இருக்கு இல்லையா. அவன் வந்து பிடிவாதமாக இவங்க வந்து முரண்டு பிடிக்கிறாங்க. அமெரிக்கா ஈரான் வந்து பிடிவாதமாக இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது, எது நடந்தாலும் இப்போதைக்கு உள்ள சூழல் நமக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியாக ஈரானை தாக்குறதுக்கு அமெரிக்கா முன் வராதுன்னு தோணுது. ஆனால் இவன் வந்து கிறுக்கு பயிர் இருக்கிற இடம். அவன் வந்து திடீர்னு வந்து ஏதாவது ஆர்டர் கொடுத்து டக்குன்னு வந்து ஒரு F-35 அல்லது ஏதோ ஒன்று அங்கே மிசைலோ போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா மொத்த சிச்சுவேஷன் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க சிச்சுவேஷன் டோட்டலாக மாறிடும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி.